ராபர்ட் ப்ரூஸ் என்ற ஸ்காட்லாந்து தேச மன்னன் 6 தடவை தன் எதிரிகளிடம் போரில் தோற்றான். எனவே நாட்டை விட்டு காட்டுக்கு ஓடி ஒரு குகையில் மனமுடைந்தவனாய் படுத்திருந்தான். அந்த குகையின் ஒரு முனையில் சிலந்தி பூச்சி ஒன்று கூடுகட்ட பெருமுயற்சி செய்து கொண்டிருந்தது. தன் வயிற்றிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த நூலை ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு கொண்டு செல்ல அது முயன்ற ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழுந்தது. எனினும் அது மனம் சலிக்கவில்லை. பல முறை முயன்று தன் முழு பலத்தோடு தாவி மறுகரையை எட்டி பிடித்தது. கூட்டையும் கட்டி மிடித்தது. இதை கவனித்துக் கொண்டிருந்த ராபர்ட் ப்ரூஸ் மனதில் ஒருவித தெம்பு திடன் உண்டானது. நானும் 7வது முறை முழு பலத்துடன் முயற்சி செய்து வெற்றி பெறுவேன் என்று எழுந்து சென்றான். வெற்றியும் பெற்றான். எனவே நாமும் கூட நமது முயற்சிகளில் சோர்ந்து போகலாகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயம் வெற்றியை தருவார். எபிரேயர் 12:1 சொல்கிறது, இயேசுவை நோக்கி நாம் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். God bless you.